பைக்கோட பிரேக்கிங், பெர்ஃபார்மன்ஸ், கார்னரிங் இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா பைக் டயரோட ஏர் பிரஷர் லெவலை எப்படி மெயின்டைன் பண்றோம் அதை பொறுத்து தான் இருக்கு. டயர் பிரஷர் கம்மியா வைக்கிறனால மைலேஜ் டிராப் ஆகலாம், இல்ல டாப் ஸ்பீடை ரீச் பண்றதுக்கு டைம் ஆகலாம், இல்ல ஸ்பீடா போகும்போது பைக் வாப்ளிங் ஆகலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் மட்டும் தான் வரும். பிரஷர் அதிகமா வைக்கிறனால ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் நல்லா இருக்காது, கார்னரிங் பண்ணும்போது கான்ஃபிடன்ஸ் இருக்காது, அப்புறம் மெயின் டைம்ல நல்லாவே ஸ்கிட் ஆகும், டயர் லைஃபும் ரொம்ப நாள் வராது. அப்புறம் இந்த ப்ராப்ளம் நீங்க ரொம்ப மைனூட்டா வாட்ச் பண்ணா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அதாவது பைக் ஸ்ட்ரைட்டா போற மாதிரி தான் இருக்கும், ஆனா ஹேண்டில் நோட் பண்ணீங்கன்னா ஈவனா இருக்காது, ஏதாவது ஒரு பக்கம் சரிஞ்ச மாதிரியே தெரியும். அதுக்கு காரணம் கோன் செட்டோ ஃபோர்க்னால மட்டும் இருக்கணும்னு இல்ல, பிரஷர் அதிகமா இருக்கறனால கூட இருக்கலாம். இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா டயர் ஒரு பக்கமா சீக்கிரமா தேஞ்சிரும். இயல்பாவே டியூப்லெஸ் டயர்ல நீங்க ரொம்ப தூரம் டிரைவ் பண்ணும்போது ஏர் பிரஷர் கொஞ்சம் அதிகமாகும். இதனால நீங்க ஏற்கனவே ஏர் பிரஷர் அதிகமா வைக்கும்போது ரொம்ப தூரம் டிரைவ் பண்ணும்போது பைக் டயர் வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்க பைக்கோட செயின் பிராக்கெட் பக்கத்திலேயே உங்க பைக்குக்கான கரெக்டான ஏர் பிரஷர் லெவல கிளியரா கொடுத்திருப்பாங்க, அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே ஏர் பிரஷரை செக் பண்றது நல்லது. ஏன்னா ரொம்ப தூரம் டிரைவ் பண்ணிட்டு செக் பண்ணும்போது பிரஷர் அந்த நேரம் அதிகமா காட்டும். இதனால பிரஷரை கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியாது. நைட்ரஜன் ஏர் ரெண்டுல ஒண்ணு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிராதீங்க.